Hi friends, Usha's Ulagam UU ஃபேமிலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். Hi friends, ரொம்ப ஈஸியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி மீன் குழம்பு வைங்க. இந்த மீன் குழம்பு எங்கள் பாட்டி செய்வாங்க. அவங்க செய்கிற மாதிரி தான் நானும் செய்வேன். குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு வாவல் மீன் எடுத்துருக்குறேங்க. இந்த மீனை வாவல்னு சொல்கிறாங்க, வவ்வால் மீனுன்னு சொல்லுவாங்க. நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். குழம்பு வைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்குறேங்க. சின்ன வெங்காயம் போட்டு செய்யும் போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்புக்கு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் பூண்டு எடுத்துருக்குறேன். இந்த குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, இது 3 சேர்த்து அரைச்சிக்கலாம். புளி நல்லா வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். புளியை நல்லா ஒட்ட கரைச்சி எடுத்துக்கலாம். புளி நல்லா 2-3 தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ இதில் தக்காளி, பூண்டு, கறிவேப்பிலை இது 3 அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளி தண்ணியில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா புளிப்பில் காரம் எடுக்காது, அதனால நல்லா 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு இது 3 சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி கம்மியாக சேர்த்துக்கோங்க, புளி அதிகமாக இருக்கட்டும், அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் புளி தண்ணி நல்லா கரைச்சிருக்கிறோம். தக்காளி, பூண்டு, கறிவேப்பிலை அரைச்ச மசாலா அதில் சேர்த்துருக்குறோம். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு மீன் உடையாமல் வரும். இதில் நல்ல ஒரு 50 ml நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம், வெந்தயம், நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு முழுசாக போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பசங்க எடுத்து வச்சுருவாங்கன்றதுனால நான் 1 பாதியமாக தட்டி சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த புளியோட பச்சை வாசனை, மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். அதனால் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா 10 நிமிஷம் நல்லா கொதித்து திக்காயிடுச்சுங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு 1/4 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வெல்லம் டேஸ்ட்டு பிடிச்சதுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வெல்லம் சேர்க்காமலே வச்சாலே குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் சேர்க்கும் போது நல்லா புளிப்பு, இனிப்பு அந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். எங்களுக்கு பிடிக்கும், அதனால் நாங்கள் வெல்லம் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம மீனெல்லாம் ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். குழம்பு கொஞ்சம் திக்கான பிறகு தான் மீன் சேர்க்கணும். மீன் போட்டதும் குழம்பு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகிடும். அதனால் நல்லா குழம்பு திக்காக இருக்கும்போது மீன் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. அந்த குழம்போட சூட்லேயே மீன் வெந்துடும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 20 நிமிஷத்துலேயே நம்ம மீன் குழம்பு வச்சிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃபிஷ் கிரேவி சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்குங்க. மறுநாள் இட்லிக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.